அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடிஸ் மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு மேலாக தேயிலை, காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குறைய 10 to 15 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இதில் தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவைகள். அந்த தேயிலை தோட்டங்கள் பின்பு 99 வருட குத்தகைக்காக பிபிடிசி, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழி பேரன் நுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட பிபிடிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது. இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 2500 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்களாகவும் 5000 to 7000 பேர் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக கொடுக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டுக்கான தேயிலைத்தோட்ட தொழிலாளர்கள் சட்ட விதிமுறைகள் எதுவும் அமலாக்கப்படவில்லை. அந்த தொழிலாளர்கள் அரை கொத்தடிமைகளைப் போல நடத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக மத்திய மாநில அரசுகளிடம் 1998ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்திலேயும் எடுத்து வைத்தேன், மத்திய அரசிடத்திலேயும் தெரிவித்தோம். அதற்கு பிறகு அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டன. அவருடைய சம்பளம் இப்பொழுது ஏறக்குறைய 490 ரூபாய் வரையிலும் உயர்ந்திருக்கிறது. அவர்களை நடத்தக்கூடிய விதங்களும் தமிழ்நாடெங்கும் மாறின. இந்நிலையில் இப்பொழுது அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அங்கு பணிபுரியக்கூடிய 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர் குடும்பங்களை சேர்ந்தவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி அந்த நிர்வாகம் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். இன்று தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி. இன்றோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலையை நிறுத்திவிட்டார். அவர்களை அடுத்த 45 நாட்களுக்குள்ளாக அந்த மாஞ்சோலையிலிருந்து அவருடைய இருப்பிடத்தை காலி செய்யவும் அந்த நிர்வாகம் வற்புறுத்துகிறார். இப்பொழுது பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களால் தான் இந்த 8870 ஏக்கர் நிலங்களும்
பண்படுத்தப்பட்டு இப்பொழுது அங்கு விளையக்கூடிய தேயிலை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படுகிறது, அந்நிய செலவாணியும் ஈட்டுகிறது. இது அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம். தமிழ்நாடு அரசு, இந்திய அரசினுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம். 990 வருட குத்தகை வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது. அந்த நிர்வாகத்துக்கான ஒப்பந்தம் முடிவடைகிறதே தவிர அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அதன் காரணமாக காட்டி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் கூட அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை வேண்டுமென்றே பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோடு பிபிடிசி நிர்வாகம் அவர்கள் மீது கத்தியை கழுத்திலே வைத்து சங்க செயினை பறிப்பதைப் போல அவருடைய வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள். அதுவும் 20 வருடம், 25 வருடம், 30 வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வாக 1 லட்சம் ரூபாய், 50,000, 2 லட்சம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு நேற்று தொழிலாளர்களை அழைத்து இப்பொழுது 25% மட்டுமே கொடுக்கிறோம், நீங்கள் காலி செய்துவிட்டு போங்கள், பின்பு அனுப்பி வைக்கிறோம் என்று அதிலேயும் ஒரு மோசடி நடக்கிறது. நான் இவைகளையெல்லாம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விரிவாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன்.